அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் மே மாதம் நடந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது டிரைவர் எக்ஸாம், டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து காலையில் வந்து ஃபைனல் கே ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் ஃபைனல் கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அப்போ விரைவில் உங்களுக்கு ரிசல்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மார்க் நம்ம செக் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்களாம் மார்க் வந்து செக் பண்ணியிருப்பீங்க. இப்போ இன்றைக்கி வந்து அப்டேட் படி பார்த்தீங்கன்னா ஃபைனல் கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்லாம் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்றது மட்டும் தான் நமக்கு வந்து தெரியும். நிறைய நண்பர்கள் வந்து இப்போ என்ன சார் கட் ஆஃப் வரும், நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு வேலை கிடைக்குமா, செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ சார் கொடுப்பாங்க, ஸோ அடுத்தது வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்குது, அல்லது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இல்லாமல் விவா வயசு மட்டும் இருக்குது, அதாவது இன்டர்வியூ மட்டும் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்போ சார் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? சரி, இதுக்கு முன்னாடி 2022 இதே மாதிரி ஃபைனல் கே ஆன்சர் கொடுத்தாங்க. ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து அந்த மார்க் வந்து செக் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்தாங்க. அதை கொடுத்துட்டு அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம், அதாவது நவம்பர் 4ஆம் தேதி அல்லது 5ஆம் தேதி பக்கத்தில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நவம்பர் 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபைனல் கே ஆன்சர் மார்க் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த கட்ட செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ஒரு 15 டேஸ்க்குள்ளே வந்து கொடுத்துருவாங்க. ரைட்டா? அதாவது மேக்ஸிமம் வந்து 15 டேஸ், அவங்க நெக்ஸ்ட் வீக் கொடுக்கலாம், இல்லை 1 or 2 டேஸில் கொடுக்கலாம், இல்லை வீடியோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் நைட்டு கூட கொடுக்கலாம். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் நினச்சா எப்போ வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் அதிகபட்சம் ஒரு 15 நாளுக்குள்ளே கொடுத்துருவாங்க. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் லாஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அடுத்த ஸ்கில் டெஸ்ட் அல்லது வைவாக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் இந்த தேர்வில் நம்ம செலெக்ஷன் ஆனோமா இல்லையன்றது தெரியும். ரைட்டா? இப்போ நீங்கள் பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அது என்ன சார் பாஸ் ஆஃப் ஃபெயிலானா, மினிமம் குவாலிஃபைங் மார்க் எடுத்திருக்கீங்களா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்ட் ஏ இருக்கு இல்லையா, ஏல 50க்கு 20 மார்க் எடுத்திருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இது தமிழ் தகுதி தேர்வுக்கானது. ஸோ 20 மார்க் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வில் பாஸ், 20க்கு உள்ளே நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் ஃபெயிலு. இதுக்கப்புறம் அவங்க செலெக்ஷன் லிஸ்ட்டே கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து உங்கள் பேர் வராது, நீங்கள் செலெக்ஷன் ஆக போகிறது கிடையாது. நீங்கள் பார்ட் பியில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருந்தாலுமே உங்களை வந்து அவங்க கன்சிடர் பண்ணிக்கவே மாட்டாங்க. அடுத்தது பார்ட் பி. ஸோ பார்ட் பிலையுமே மார்க் கொடுத்துருப்பாங்க. அது 75க்கு எக்ஸாம் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 75க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 மார்க், 75க்கு 30 மார்க் இருக்கான்னு பாருங்கள். ஸோ 30க்கு கீழே இருக்கீங்கன்னா நீங்களும் மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு அர்த்தம். நீங்களும் வந்து ஃபெயிலு. ஸோ உங்களையும் வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து பார்ட் ஏல 20க்கு மேலே 20க்கு மேலேயும், பார்ட் பியில் 30க்கு மேலே இருந்தால் அடுத்த கிட்ட ப்ராசஸ்க்கு வந்து நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மினிமம் நான் 20-30 தான் எடுத்து வச்சுருக்கேன்னா அடுத்த கட்ட செலெக்ஷனில் உங்கள் பேர் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வேகன்சி ரொம்ப குறைவு, கட் ஆஃப் பேஸில் தான் நம்மளை கூப்பிடுவாங்க கம்யூனிட்டி வைஸாக. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மார்க் யார் எடுத்துருக்காங்களோ அவங்கள தான் கூப்பிடுவாங்க. இது என்ன ரேஷியோவில் கூப்பிடுவாங்க அப்படின்றதுலாம் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை உங்களுக்கு என்ன நான் ஒரு டைம் வந்து சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் சிலபஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கும் போது மினிமம் குவாலிஃபைங் பார்ட் ஏல 20, பார்ட் பியில் வந்து 75க்கு 30 அப்படிலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ ஸ்கில் டெஸ்ட் வந்து டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதான் செலெக்ஷன் லிஸ்ட்டாக வரும். 1:5 ரேஷியோவில் ஒரு வேக்கண்ட்டுக்கு 5 பேர் வந்து நம்ம வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து கட் ஆஃபில் அதிகமாக மார்க் எடுத்துருக்கோங்க. அந்த கம்யூனிட்டி பேஸ்டாக வந்து ரிசர்வேஷனை பொறுத்து அவங்க 1:5 ரேஷியோவில் வந்து ஸ்கில் டெஸ்ட் கூப்பிடுவாங்க. ஸ்கில் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. 70 மேக்ஸிமம் மார்க் வந்து 75 கொடுத்துருக்காங்க. குவாலிஃபைங் வந்து இதில் 34 எடுக்கணும், 90 மினிட்ஸ் இருக்குது. இதில் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து வேர்டு, எம்எஸ் ஆஃபீஸ், எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, டிடிபி ஒர்க்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைப்பிங் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ டைப்பிங் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் டெஸ்ட்டு 45 வேர்ட்ஸ் பர் மினிட், இது வந்து ஒரு 10 நிமிஷம். அதாவது தமிழ் டைப்பிங் ஒரு 10 நிமிஷம்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுலேயே மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து 45 வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் மார்க் 100 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏபி இதுதான் வந்து ஸ்கில் டெஸ்ட். இதில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூலேயும் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கே நீங்கள் வர முடியும். ரைட்டா? ஸோ மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குது டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். டைப்பிஸ்ட்டை தவிர மற்றவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டேஜ் தான். அதாவது அவங்க டைரெக்டாக வைவா வைஸ்க்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், அதை முடிச்சாங்கன்னா இப்போ ரிட்டன் எக்ஸாமு செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்தாங்கன்னா வைவா வைஸ், அதாவது இன்டர்வியூன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்வியூ இருக்கும். ஸோ இன்டர்வியூவில் ஸ்கோர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் டைப்பிஸ்ட்டாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா
நீங்கள் டைப்பிங் அந்த மார்க்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க்லாம் வந்து ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் செலெக்ஷன் ஆனீங்கன்னா 1:2 அல்லது 1:3 ரேஷியோவில் வந்து கூப்பிடுவாங்க. மற்ற எல்லா போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து 1:2 அல்லது 1:3 ரேஷியோவில் தான் கூப்பிடுறதா வந்து சொல்கிறாங்க. அப்படி தான் வந்து நமக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டே வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ரைட்டா? அப்போ கூட நம்ம ப்ரொவிஷனல் செலெக்ஷன் தான், நம்ம ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக வரும்போது தான் நமக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் இல்லையானே தெரியும். ரைட்டா? அது ஃபைனல் செலெக்ஷன் இங்கே பாருங்கள், ப்ரிப்பரேஷன் ஆஃப் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கில் டெஸ்ட்டு, ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட்டு, விவோ வைஸ்ன்னு போட்டிருக்காங்க. மற்ற போஸ்ட்டுக்குலாம் வந்து டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரிட்டன் எக்ஸாமினேஷன், விவோ வைஸ் மட்டும். இதில் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ இருக்கு இல்லையா, அந்த டைமில் வந்து அந்த ஜெராக்ஸ் மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ண சொல்லுவாங்களாம். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அனுபவம் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி மார்க் கிடைக்கும். ஆப்ரேட் பண்ண தெரியல அப்படின்னா ஸோ உங்களுக்கு மார்க் ரெடியூஸ் பண்ணிட்டு உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு மட்டும் வந்து அந்த ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், before Viva Voice, the candidates shortlisted for the post of Xerox operator will be tested on their skill to operate the Xerox machine. Xerox machine ஆப்ரேட் பண்ணுற ஸ்கில் உங்களுக்கு இருக்கா இல்லையான்றதை அவங்க இன்டர்வியூக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டு பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இன்டர்வியூ அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் அதிலே ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாது, அப்படியே வீட்டுக்கு வந்துடலாம். ரைட்டா? ஸோ அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்டர்வியூ மார்க் எல்லாத்தையும் மார்க்லாம் வந்து போட்டதுக்கப்புறமா நமக்கு வந்து ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ரைட்டா? ஸோ இப்படி தான் வந்து இருக்கும். அடுத்த கட்ட ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக வந்து விரைவில் வந்து நமக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்து நடத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கட்ட நகர்வாவது கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆகஸ்ட்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா நீங்கள் செலெக்ஷனாக இல்லையான்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு வெறும் மார்க்கு மட்டும் தான் நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம செலக்ட் ஆகிட்டோமா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அஃபீஷியலாக நமக்கு ஏதாவது வந்து செய்தி கிடைச்சாலும் சரி, இல்லை வெப்சைட்டில் அவங்க அப்டேட் பண்ணலாம், கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து அடுத்த கட்ட ப்ராசஸாக இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ சார் வரும், நான் பாஸாக ஃபெயிலாக சார், அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரைட்டா? செலெக்ஷன் லிஸ்ட் வந்து இந்த மந்த் இறுதிக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மட்டும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.